இப்போது இந்த மாத ராசி பலன் வரிசையில் குரோதி வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு என்று ஒரு பிறப்பு என்பதும் ஒரு முக்கியத்துவம். ஆக இந்த மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண்க இருப்பது இப்போது இந்த சிம்ம ராசி ஆண் பெண் இருபாலாருமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இந்த மாதராசி பலனை பார்ப்போம். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் உள்ளடக்கியது தான் இந்த சிம்மராசி. சிம்மம் சிங்கம் தனிக்காட்டு ராஜா தனக்கென்று ஒரு இடத்தை கர்ஜனையோடு அரண்மனை, அதாவது அரண்மனை, அதே மாதிரி அரியாசனம் ஏறுவது, வெற்றி வாய்ப்பை சூடுவது, தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைப்பது. ஆக நெருப்பு ராசி, ஆண் ராசி, ஒற்றை ராசி, எதையும் வெல்லக்கூடிய ஒரு திறமைசாலி, பக்குவம் உள்ள ஒரு நபர்கள், அடிமை வேலை அல்லாது அதட்டி வேலை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதிகார பீடம் செலுத்தக்கூடிய ஒரு நபர்கள் இவர்கள் எல்லாம், இந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லாம். அதுவும் இந்த மக நட்சத்திரம், மகம் என்பது கேதுனுடைய ஆதிக்கம், மக நட்சத்திரம். பூரம் சுக்கிரனுடைய ஆதிக்கம், சிறப்பு யோகம். உத்திரம் சூரியனுடைய ஆதிக்கம். இதையெல்லாம் ஒருங்கே அமைந்தது தான் இந்த சிம்மராசி. சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்த நிலை. ஞானக்காரகனாகிய கேது 2ஆம் இடத்தில் அமையக்கூடியது. இந்த ஒரு சூழல் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், சிம்ம ராசிக்கு 3, 8இல் சுக்கிரன், புதன், ராகு 8ஆம் இடத்தில் அமர்ந்து சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் முக்கியமான ஸ்தானத்தில் வாயை கொண்டு வாக்கு, வாயை கொண்டு வம்பு, வாயை கொண்டு வழக்கு, வாயை கொண்டு அனைத்தும் உங்களை நற்பலனும் தீய பலனும் நற்பலனும் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்களாக உருவாக்கி நீங்களாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் உங்களிடையே உள்ளது. அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. ஆதலால் 2இல் கேது உள்ளார். ஆக நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைவாக மனதில் வைத்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு நேரம், ஒரு அமைப்பு. இதெல்லாம் கவனம் செலுத்துங்கள். எந்த ஒரு சூழலும் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சில சீற்றங்கள், குழப்பங்கள், முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை. ஆக இது வாங்கலாமா, விற்கலாமா, கொடுக்கலாமா, வாங்கலாமா, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். சிம்மராசிக்கு இப்போ ராசிக்கு 9இல் சூரியன் குருவோடு நின்ற நிலை. மண் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம். ஆக வேலை வாய்ப்பு, ஏதாவது அரசு வேலை, அதிகார பீடம், அப்ளிகேஷன் போடுறது, இன்டர்வியூக்கு போகிறது, செலக்ட் ஆகிறது. ஆக வேலை கிடைத்து விடுவது, அரசு வேலை கிடைப்பது, இதுக்குண்டான அதிகார பீடம் நிச்சயமாக அந்த வேலை தேடும் அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இது சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நேரம் என்று வைத்து கொள்ளலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி சிம்மத்தில் கல்வியில் உள்ள படிப்பு சம்பந்தப்படக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம். ஏனென்றால் 4 செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு. கும்பத்தில் சனி, ஆர்ட்ஸு, கலைநயமானது, டெக்னிக்கல் லைனு, ஆர்ட்ஸு, அதே மாதிரி அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி வக்கீல், இந்த மாதிரி சில விஷயங்கள் எதை எடுத்து படிக்கிறது, எதை செய்கிறது, இதுக்கு போகலாமா, தேறிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் உங்களிடையே இருக்கும். சிம்மராசி ஆண் பெண் இருபாளர் மாணவ மாணவர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதம் இந்த பரீட்சை இப்போ எழுதி கொண்டிருக்கக்கூடிய, ஆக முடிவுற்ற, அதாவது 12வது வகுப்பும் ஆரம்பமாகி இப்போ பரீட்சை எழுதி கொண்டு உள்ள மாணவ மாணவியர்களே, 10வது வகுப்பு பரீட்சை எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் இது ஒரு பொக்கிஷமான ஒரு ஆண்டு. இந்த 2024 இந்த சித்திரை குரோதி வருடம் தமிழ் இந்த சங்கராத்தி புலி வாகனத்தில் அமர்ந்து வரக்கூடிய இந்த செல்லக்கூடிய இந்த அமைப்பு உங்களை எல்லாம் அந்த கல்வியில் ஒரு சிங்கம் போல், ஒரு புலி போல், ஆக இந்த பூனையாக
இருந்த நபர்கள் கூட இப்போது புலி போல் செயல்படக்கூடிய நல்ல ஆற்றல்களை எல்லாம் இந்த குரோதி வருடம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆக தொடர்ந்து பயணியுங்கள். இப்போது பள்ளி செல்லும் பொழுது கூட, கல்விக்கு பரீட்சைக்கு செல்லும் போது கூட ஏதாவது முடிந்தளவு உங்கள் மன பிரார்த்தனை மட்டும் போதும். மனதில் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி அது எல்லா தெய்வத்தையும் விட ஆக தாய் தந்தையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழு ஆசீர்வாதங்கள், இது முழுமையாக இதை மனதில் நிறுத்தி அவர்கள் ஆசி பெற்று சென்று இதை முறையாக செய்து வந்தீர்களானால் அந்த பரீட்சையில் கூட வெற்றி. தோல்விகள் அப்படிங்கிற இது வாய்ப்புக்கு இடமே இல்லை. வெற்றி வாய்ப்பை அதிகமாக சூடுவீர்கள் என்பதில் என்னுடைய முழுமையான அந்த அனுபவத்தின் ஒரு பங்கின் பகிர்மானம்தான் இந்த கல்வி மாணவ மாணவியர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதை வேத வாக்காக ஏற்று முடிந்தளவு நீங்கள் இதில் பயணித்தீர்களானால் நிச்சயமாக வெற்றிகள் அதிகமாக குவியும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் 7ஆம் இடம், ராசிக்கு 7இல் செவ்வாய் சனி 7இல் நின்றதால் திருமண தடை இதுவரை இருந்த நிலைகள் மாறும். ஆக திருமண சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும். 5 குரு சூரியனோடு தொடர்பு கொண்டு அமர்ந்திருப்பதால் 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாட்டனுடைய சொத்து, பூர்வீக ஸ்தானம், மண்மனை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சம்மந்தப்படக்கூடிய பிஸ்னஸ் செய்பவர்கள் இதெல்லாம் விற்கலாம் வாங்கலாம். இன்னும் கூட இன்னும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் அதிகமான விலைகள் இன்னும் அதிகமாக முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் செய்யும் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்னும் இதில் அதிகமான நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து பயணிப்பீர்கள். பொதுவாகவே மண்மனை நல்ல முன்னேற்றங்கள், அதிக விலைகள், இது தங்கம் வெள்ளி இதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம். வாங்கிறது விற்கிறது, மனை வாங்கிறது விற்கிறது, தரகர் இதுக்குண்டான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்கள் ஆண் பெண் இருபாலாருக்குமே ஒரு பொக்கிஷ ஆண்டாக இப்போது துவங்குகிறது இந்த சித்திரை மாதம். சிம்மராசி அன்பர்களே, அதுவும் குறிப்பாக இந்த மக நட்சத்திரம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஆக திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு என்பது போல அந்த பழமொழிக்கேற்ப இவர்கள் எல்லாம் இப்போது திரைக்கடல் ஓடி திரவியும் தேட பாடுபடுவார்கள். இவர்களுக்கெல்லாம் இப்போது பொக்கிஷமே கிடைத்துவிடும். ஆக ஆழத்தை பார்த்தால் சங்கு குளிக்க முடியாது இல்லையா? ஆக எந்த விஷயங்கள் எடுத்தாலும் ஒரு விஷயத்தை லட்சியமாக ஏற்று செயல்படக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். அதனால்தான் அவர்கள் எப்பயுமே சிங்கமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். அடிமை வேலை முடிந்தளவுக்கு அதிகாரத்தில் அடிமை வேலையாக இருந்தாலும் அரசு வேலையாக இருந்தாலும் அதிகார வேலைகள், அதிகாரமற்றவர்களை அதிகாரம் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் மிக்கவர்கள் தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். பொலிட்டிக்கல் அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட அதிகாரம் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் மிக்கவர்கள் தான் சிம்மராசி அன்பர்கள். எப்போதும் இவர்கள் எல்லாம் தனக்கு என்று ஒரு இடத்தை அமைத்துக் கொள்வார்கள். இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், முறைப்பிரகாரம் இப்படி தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயத்தை மனமது சுத்தமானால் மார்க்கமது ஏதுமில்லை இந்த வையகத்தில். இதுதான் முழுமையான ஒரு விஷயம். அங்கே கடவுள் இருக்கிறார். இறை என்பதும் அதே மாதிரி தான். எங்கும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை நீங்கள் தேடுங்கள், இறை அங்கே உள்ளது. இந்த அதாவது நிறைவு மொழியும் இதுதான், பழமொழியும் இதுதான். இதையெல்லாம் கொஞ்சம் முழுமையாக கொஞ்சம் யோசிக்கக்கூடிய அடிப்படையில் உள்ளவர்கள் தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். அப்படியா அப்படின்னா ஆம், அவர்களுக்கென்று ஒரு செயலாக்கம் இருக்கும். அவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு டீம் இருக்கும். அதை அமைச்சு செயல்படுவார்கள். அதில் வெற்றியும் காண்பார்கள். அதனால் குடுக்கல் அப்படிங்கிறதுல குடுக்கல் வாங்கல சிறப்பாக செயல்படுவார்கள். ஆக காசு பணம் குடுக்கல் வாங்கல் இல்லாத நபர்களுக்கு உதவி செய்வது, உதவிக்கரம் நீட்டுவது, இந்த ஆன்மீக பணிகள் கட்டடக்கலை, கோயில், ஆன்மீகம் இதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தாராளமாக சில விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆன்மீக பணிகள் இப்போது ஏதாவது ஏற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு கும்பாபிஷேகம், கோயில் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி திருமண தடை நீங்கும். புத்திரஸ்தானம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இப்போது அந்த மண்மனை பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இப்போது அந்த பழைய சொத்து, பங்காளி பிரச்சனை, முன்னோர்களுடைய அமைப்பு இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு.
இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 5 குடைவரே அவர் வந்து புத்திரஸ்தானாதிபதியாக யார், புத்திரஸ்தானத்துக்கு குடைவர் வந்து குரு. அப்போ அந்த சூரியன் வந்து அந்த புத்திரஸ்தானத்திற்கு குழந்தைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உயிரோட்டம் சூரிய பகவான் ஆதவன். அப்போ அவரோடு சேர்ந்து இந்த நிலை நிச்சயமாக அந்த தடைகள் எல்லாம் தகர்த்தறிந்து குழந்தை பாக்கியம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கும் ஆக இனி நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதில் எந்த விதமான சக்தியும் நிச்சயமாக அடித்து சொல்லலாம். ஆக மீண்டும் இதில் இன்னும் தெளிவு கூர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் மேற்கொண்டு உங்களுடைய சுயஜாதகம் அவர்களுடைய சுயஜாதகத்தை அணுகி அதற்குண்டான நட்சத்திராதிபதி நின்ற நிலை, ஆக ராசியாதிபதி நின்ற நிலை, ஆக அவருடைய சப்ளாடு, ஆக பார்வை, திரிகோணம், கோணம், சாரம், இதுக்குண்டான அமைப்பில் இந்த தசாபுத்தி அந்தரங்கள் இதுக்குண்டான அமைப்பில் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப அதை வந்து கூர்ந்து கவனித்து செயல்பட்டார்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் அதற்கு மேல் வந்து இதை முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக 100க்கு 100% வெற்றி தான், தோல்விகள் அல்ல. ஆக தோல்வியை அதிகமாக கண்டும் துவண்டாலும் கூட மறுபடியும் எழுந்து வெற்றிக்கனியை பறிப்பதற்கு போராடக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். ஆக இந்த சித்திரை மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆண்பர் இருவருக்கும் சாதகமான காலம் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆக மீண்டும் ஒரு நல்ல அனுபவத்தில் ஆன்மீக பணியில் ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.